Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல நெல்லிக்காய் முடிச்சு பிளஸ் குண்டு மல்லி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தையும் பார்க்க போறோம். இதுதான் வந்துட்டு நெல்லிக்காய் முடிச்சு. இது ஃப்ளாட்டா இருக்கும். 3 வயர் வச்சு போடுவோம். இதுவும் வந்துட்டு 3 வயர் வச்சு தான் போட போறோம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் போடுறதுக்கு. கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். இது குண்டு மல்லி முடிச்சு. இது எப்படி இந்த மல்லிகைப்பூ மொட்டு மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ இந்த நாட்டையும் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். First நம்ம நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ற ஒயர் வந்துட்டு நம்ம ரன்னிங் ஒயரை தான் ஃபோல்ட் பண்ணுவோம். இது ரெண்டாவது ஒயர். இத ஃபர்ஸ்ட் லூப்புக்கு மேலே இப்படி போடணும். இது தேர்ட் ஒயர். இந்த ரெண்டு லூப்பையும் இப்படி கவர் பண்ண மாதிரி இப்படி மேலே போடணும். போடும்போது இந்த லூப் வந்துட்டு இப்படி டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லூப்புக்குள்ள நம்ம ஒயர் போட போறது கிடையாது. First wire, second wire, இது third wire. இந்த first wire இருக்கு பாருங்க. இந்த right side திரும்பி இருக்கணும். இந்த right side இருக்கு பாத்தீங்களா? இதை எடுத்து சும்மா இப்படி மேலே இப்படி வச்சுக்கணும். Next இது second wire. இதை வந்துட்டு இந்த ஒரு லூப் குள்ளார மட்டும் போடணும். இது third wire. இது ரெண்டு லூப் குள்ளாரையும் போடணும். அவ்வளவுதான் நெல்லிக்காய் முடிச்சு போடுறது. இப்போ நம்ம குண்டு மல்லி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். குண்டு மல்லி முடிச்சுக்கு நான் ஒயிட் கலர் ஒயர் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒயரை இப்படி ஃபோல்டு பண்ணுறோம். ஃபோல்டு பண்ணும்போது இதில் கவனிக்க வேண்டியது, நெல்லிக்காய் முடிச்சுக்கு நம்ம நார்மல் நாட் போடுற மாதிரி இந்த திரும்பின ஒயர் வந்துட்டு ரைட் சைடு இருக்கும் இல்லைங்களா. ஆனால் மல்லிகைப்பூ முடிச்சு போடுறதுக்கு இப்படி லெஃப்ட் சைடு ஃபோல்ட் பண்ணணும். இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மல்லிகைப்பூ முடிச்சு வரும். இது ரெண்டாவது ஒயர். இந்த லூப்புக்குள்ளார போடணும். இதுவும் வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கணும். இங்கே இருந்தால் வந்துட்டு இந்த லூப்புக்குள்ளே நம்ம போடணும். இந்த பக்கம் இருக்கக்கூடாது. இது தேர்ட் ஒயர். தேர்ட் ஒயர் நெல்லிக்காய் முடிச்சு போடுற மாதிரியே தான் இந்த ரெண்டு ஒயரையும் கவர் பண்ண மாதிரி போடணும். ஆனால் நம்ம வந்துட்டு இந்த லூப்புக்குள்ளேயும் நம்ம ஒயர்ஸை போடுவோம். போடும்போது எல்லா ஒயருமே இப்படி லெஃப்ட் சைடு இருக்கணும். இந்த திரும்பின ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி லெஃப்ட் சைடு தான் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ஒயர். இந்த பக்கம் திரும்பின ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த ஒரு லூப்புக்குள்ள மட்டும் போடணும். இது ரெண்டாவது ஒயர். இந்த ரெண்டாவது ஒயரில் வந்துட்டு இந்த பக்கம் இருக்கணும். இந்த பக்கத்துலேருந்து எடுத்து போடக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் இருக்கணும். ஃபஸ்ட்டு போட்டது இந்த ஒரு லூப்பில் போட்டோம். செகண்ட் ஒயரை வந்துட்டு இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் போட போகிறோம். இப்போது தேர்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு இந்த 3 லூப்புக்குள்ளாரையும் போட போகிறோம். இந்த பக்கம் தான் இருக்கணும். இந்த பக்கத்துலேருந்து எடுக்கக்கூடாது. இந்த இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பக்கத்துலேருந்து எடுத்து இந்த 3 லூப்புக்குள்ளேயும் போடணும். இதுதான் வந்துட்டு குண்டு மல்லி முடிச்சு. இப்போ நாட்ஸை டைட் பண்ணிடலாம். ஆல்ரெடி மல்லிகைப்பூ முடிச்சு பேஸ்கெட் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் எப்படி பண்ணுறதுன்னு. இது இப்போ போட்ட நெல்லிக்காய் முடிச்சு, இது குண்டு மல்லி முடிச்சு. ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் பாருங்க. இது ஃப்ளாட்டாக இருக்கும். இது கொஞ்சம் இந்த முட்டு வந்துட்டு இப்படி மேலே தூக்குன மாதிரி இருக்கும். ரெண்டுமே போடுறதுக்கு 3 ஒயர் தான் எடுக்கிறோம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். போடும்போது கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலில் எல்லா விதமான க்ராச்செட் ஐடியாஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு க்ராச்செட்டில் என்னோட சேனலில் எல்லா விதமான க்ராச்செட் ஐடியாஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு க்ராச்செட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.